வணக்கம். பயிற்சி 2.5 13ஆம் கணக்கு. ஒரு குளிர்காலத்தில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியின் வெப்பநிலை கூடுதொடர் வரிசையில் உள்ளன. திங்கள் கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0 டிகிரி செல்சியஸ் மற்றும் புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 18 டிகிரி செல்சியஸ் எனில் 5 நாட்களில் வெப்பநிலைகளை காணும். அதாவது திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை ஊட்டியோட வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னா கூடுதொடர் வரிசையில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். அப்போ கூடுதொடர் வரிசையில் இருக்கு அப்படின்னா அதாவது 5 நாட்கள், அப்போ 5 உறுப்பு கூடுதொடர் வரிசையில். ஸோ கூடுதொடர் வரிசையில் 5 உறுப்பு அப்படிங்கும்போது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ ப்ளஸ் டி, அடுத்து ஏ ப்ளஸ் 2டி ப்ளஸ் கமா ஏ ப்ளஸ் 3டி கமா ஏ ப்ளஸ் 4டி. இதுதான் அந்த 5 நாட்களோட வெப்பநிலையை இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா கூடுதலோட வரிசையில் இருக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலையின் கூடுதல் 0 டிகிரி. ஸோ இந்த மூணையும் கூட்டும்போது 0 டிகிரி வரும். அதாவது ஏ கமா ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் கமா ஏ ப்ளஸ் 2டி இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 0 வரும். அதுக்கடுத்து புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை இந்த மூணையும் கூட்டும்போது 18 டிகிரி செல்சியஸ் கணக்கில் கொடுத்துருக்காங்க. 5 நாட்களின் வெப்பநிலையை காணும். இப்போ 5 நாட்களின் வெப்பநிலை கூடுதொடர் வரிசையில் இருக்கிறதுனால நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னா, அதாவது வெப்பநிலை ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2டி கமா ஏ ப்ளஸ் 3டி கமா ஏ ப்ளஸ் 4டி என்க. இதில் கணக்கில் கொடுத்துருக்கிறபடி பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள், அதாவது திங்கள் முதல் புதன்கிழமை வரை உள்ள வெப்பநிலை கூடுதல் 0. இப்போ ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 2டி இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடுதுன்னா 0ன்னு வந்துடுது. அப்போ ஏ எல்லாம் கூட்டும்போது 3a ப்ளஸ் டிஏ உள்ள உறுப்பெல்லாம் கூட்டும்போது என்ன வந்துடுது 3d ஈக்குவல் டு 0. 3 பொதுவாக எடுத்துக்கோங்க. இப்போ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 3 அந்த பக்கம் போனால் 0 பக்கத்தில் ஆகும். அப்போ 0 தான் வரும். அதுக்கப்புறமா அடுத்து புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை. அப்போ புதன்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரைனா இது எல்லாத்தையும் கூட்டும்போது 18 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ ஏ ப்ளஸ் 2டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 3டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் 4டி ஈக்குவல் டு 18. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டும்போது என்ன வந்துடுதுன்னா 3a ப்ளஸ் 5 இது ரெண்டையும் கூட்டுங்க 5d 9d. அப்போது 9d ஈக்குவல் டு 18. இப்போ இதில் 3 பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ ஏ ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 18. இப்போ 1 3 6 18. இப்போ ஏ ப்ளஸ் 3d ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிது. சமன்பாடு 2. இந்த 2வது சமன்பாடுலேருந்து முதல் சமன்பாடு என்ன பண்ணிடுவோம்னா கழிச்சிருவோம். அதாவது 2வது சமன்பாடு மைனஸ் முதல் சமன்பாடு. இப்போ கழிக்கும் போது எல்ஹெச்எஸ் கழிங்க. இதை தனியாகவும் கழிச்சிருவோம். ஏன்னா 2வது சமன்பாடு தான் முதல் அப்படிங்கிறதுனால ஏ ப்ளஸ் 3d அப்படியே எழுதிக்குவோம். மைனஸ் 1வது சமன்பாடு. அப்போ 1வது சமன்பாடு மைனஸ் எல்லாம் பிரிக்கிறீங்க. இப்போ மைனஸ் ஏ மைனஸ் டி ஈக்குவல்ட்டு அந்த பக்கம் 2வது சமன்பாடில் என்ன இருக்குது 6 இருக்குது. மைனஸ் 1வது சமன்பாடில் என்ன இருக்குன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 0 இருக்குது. இப்போது ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ அடிவிட்டு போகும். 3dல 1d போச்சுன்னா 2d ஈக்குவல் டு 6. இப்போ d ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா 6/2. அப்போ d ஈக்குவல் டு 4 2 2 6. அப்போ டியோட மதிப்பு 3. இப்போ d ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டில் பிரதியிட்டோம் அப்படின்னா என்ன வரும் ஏ ப்ளஸ் டியோட மதிப்பு 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3. ஏயோட மதிப்பு மைனஸ் 3 வந்துடுது. இப்போ ஏயோட மதிப்பு டியோட மதிப்பு 2 வந்துருச்சா. இப்போ 5 நாட்களில்
5 நாட்களின் வெப்பநிலை. முதல் வந்து ஏயோட மதிப்பு வந்து -3. அடுத்து வந்து என்ன இருக்குது, a + d. அப்போ -3 ப்ளஸ் டியோட மதிப்பு 3. அடுத்து a + 2d. இப்போ -3 ப்ளஸ் 2 இன்ட்டு டியோட மதிப்பு வந்து 3. அடுத்து a + 3d. அப்போது ஏயோட மதிப்பு வந்து -3 ப்ளஸ் 3dங்கும் போது 3 இன்ட்டு டியோட மதிப்பு 3. அடுத்து கமா, சரி இதில் கம்மா போட்டுப்போம், கீழே எழுதிக்கிதான் பார்த்துக்கோங்க. அதாவது a - 4d. அப்போ ஏயோட மதிப்பு -3 ப்ளஸ் 4, டியோட மதிப்பு 3. இப்போ என்ன வருது அப்படின்னா -3, இதில் -3 + 3 0 ஆயிரும். அடுத்து இது 2 பெருக்கணும்னா 6, 6ல் 3 போச்சுன்னா என்ன வரும், 3 வரும். அடுத்து இது 2 பெருக்கிறீங்க 9, 9ல் 3 போச்சுன்னா 6. அடுத்து இது 2 பெருக்கும்போது 12, 12ல் 3 போச்சுன்னா 9. ஸோ இதுதான் வந்து 5 நாட்களில் ஊட்டியோட வெப்பநிலை. நன்றி.